பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து தங்கக்கோட்டைன்ற படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அதில் வந்து சார் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் ஒரு 2-3 கதையை சொன்னாங்க. ஒரு கதை நல்லா இருந்தது, அதை நான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து 3 ப்ரொடியூசர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் சாரும் இருக்கார், ஒரு மியூசிக் டைரக்டரும் எங்கள் ப்ரொடியூசராக இருக்கார், நானும் ப்ரொடியூசராக இருக்கேன். ஹீரோவை பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இவங்க வந்து ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. ஒலிவான்ற ஒரு மேடமும் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு யூத்து கேரக்டர் ஒரு 4 பசங்க பண்ணியிருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். அதில் ஒரு பையனுக்கு தான் இந்த மாதிரி ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இது பண்ணணுன்னு நாங்கள் முடிவு பண்ணி பல இடத்துல நாங்கள் வாய்ப்பு தேடி போனோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு வரல. அதனால் நாங்களே ஒரு முடிவு பண்ணி நாங்களே படம் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து நாங்களே தான் பண்ணியிருக்கோம். படம் வந்து ஒரு அருமையாக வந்திருக்கு. இந்த நாளைக்கு 8ஆம் தேதி படம் திரைக்கு வருது. தமிழகம் எங்கும் இந்த படம் நல்லா ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லோரும் நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தங்கக்கோட்டை மூவியோடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஸோ டைரக்டர் சுந்தர் சார் அண்ட் ப்ரொடியூசர் கம் ஹீரோ குமார் சார், இவங்க 2 பேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா இந்த மூவியில் நான் மெயின் லீட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாங் பேக் இந்த மூவி எடுத்திருந்தாலும் சாரோட பிஸ்னஸ்க்காக அப்ரோட் போயிட்டாங்க. ஸோ இப்போ பேக் டு வந்து இந்த மூவி ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாளைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில். மீடியா பீப்புள் அண்ட் மக்கள் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மூவி ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ரமேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல் அந்த மாதிரி தான், இன்க்ளூடிங் டேரக்டர் கூட எங்கள் டீமை வந்து ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் போல் தான். வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே ஜாலியாக ஒரு டூர் போன மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு மூவி பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு சைல்டியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி என்னோடய கேரக்டர். த்ரூ அவுட் மூவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் சாங்ஸும் நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே தங்கக்கோட்டை மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோடு வந்து மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஆல். விஜய் சேனாபதி, நான் குத்துப்பட்டு ஆர்டிஸ்ட். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, முதல்ல நான் பேசிக்காக ஹோட்டல் சரவணாபுரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சார் தான் டைரக்டர், சார் சுந்தர் சாரை பார்த்தேன். அவர் பேசிக்காக கராத்தா மாஸ்டர், இந்த டைரக்டர். அவர் பார்த்து தான் ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு காமெடி லீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சாங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அந்த சாங்கை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்காக நான் மெனக்கிட்டு கூத்துப்பட்டியில் போய் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ப்ரெஸ், மீடியா அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டு, இவங்க என்னோடய ஃப்ரெண்டோட கேரக்டருக்கு லீடாக பண்ணியிருக்காங்க. சாரா ரமேஷ் அவர் பேர். அவர் மிலிட்ரி மேனா. இன்னொருத்தர் ராஜேந்திரன்ட்டு, அவர் சேர்த்து அவரும் ஒரு லீடு பண்ணியிருக்காரு. சாரோட அண்ணன் பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. டீமாக சேர்ந்து தான் ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லா ஆர்டிஸ்ட்டு, எல்லா டெக்னீஷியன் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணி டீமாக சேர்ந்து இது பண்ணோம். நல்லா வந்திருக்கு. நீங்கள் மக்கள் ஆதரவும் உங்களோட மீடியா, ப்ரெஸ் இதெல்லாம் சேர்ந்து எங்களை மேற்கொண்டு வளர்க்க வேணும்னு நீங்கள் தாய்மொழி கேட்கிறேன். நன்றி. நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். நாங்கள் ஒரு குமார் சாருங்கிறவரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வருஷம் நண்பர்கள். அப்போ பார்த்திங்கன்னா சின்ன பையனாக இருக்கும்போதே நாங்கள் சினிமாவில் முயற்சி எடுத்தோம். எப்படின்னா அவரு ஹீரோ நடிக்கணும்னு முயற்சி எடுத்தார். நான் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகணும்னு நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் டைரக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ நாங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு 2-3 தடையாவது மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நெருங்கிய நண்பர் நாங்கள் 2 பேருமே. 35 வருஷம் நண்பர்னால் பார்த்துக்கோங்க. அப்போ நான் பேசுவோம், சினிமாவில் வந்து நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ அவரும் சொல்லுவார், நானும் நம்ம 2 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பேசி அது பல வருடங்கள் அப்படியே காலம் தாமதமாகி போய்கிட்டே இருக்கும்.
அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு சில அவருக்கும் ஒரு தொழில் இருக்குது, எனக்கும் ஒரு தொழில் இருக்குது. இந்த தொழிலும் பண்ணிட்டு தான் நாங்கள் சைடில் தான் சினிமாவை முயற்சி பண்ணோம். ஆனால் சில காலகட்டங்களில் நாங்கள் ரொம்ப தீவிரமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால நாங்களே ஒரு மீட்டிங் மாதிரி 2 பேரும் போடுவோம். அவரோட ஆஃபீஸில் போவேன், அவர் எங்கேயாவது என்ன மீட் பண்ணுவார். இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ணும்போது நமக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்கல, பரவாயில்ல முயற்சி பண்ணோம். ஆனால் நம்மளால் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டு படத்தை நம்ம பண்ண முடியும், அப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக அவர் சொல்லுவார் நம்ம படம் பண்ணலாம். நான் சொல்லுவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்வோம், பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்தோம். அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு தைரியம் கொடுத்தார், அவருக்கு நானும் ஒரு தைரியம் கொடுத்தேன். கண்டிப்பாக நம்ம முயற்சி வெற்றி ஆகும் அப்படின்ட்டு 2 பேரும் முயற்சி பண்ணி என்ன பண்ணோன்னா மியூசிக் டைரக்டரும் இருக்காருப்பா. அதுக்கு பிறகு வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் பண்ணி முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சில சினிமா கம்பெனிகள் வந்து நமக்கு வாய்ப்பு தரல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களோட முயற்சி, நாங்கள் பண்ண முயற்சிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம். அதனால் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. நாங்களே என்ன பண்ணுறோம், ஒரு படம் தயாரிக்கலாமே அப்படின்னு சொல்லி சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லும்போது சரி ஓகே 2 பேருமே நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம். வந்தோடனே என்ன பண்ணோன்னா சில சினிமாவில் நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க, டைரக்டர்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடிகர், இந்த மாதிரி சினிமா டெக்னீஷியன், அந்த மாதிரிலாம் அருமையான நண்பர்கள் கிடைச்சப்ப நான் என்ன பண்ணேன்னா இவங்களெல்லாம் சேர்த்து கவிஞர் அந்த மாதிரி நம்ம டீமில் ஒரு சினிமாவுக்கு வந்து ஒருத்தரால் ஒரு முயற்சி பண்ணி பண்ணுற ஒரு சினிமா கிடையாது. எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறது, ஒரு குடும்பமாக இருந்து பண்ணுறது தான் ஒரு சினிமா. இந்த நண்பர்களெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஒன்றா சேர்த்து ஒரு டீம் அமைச்சேன். அப்போ அந்த டீம் அமைப்பு தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு டீம் நம்மள்ட்ட இருக்குது, இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அதை நாங்கள் பகிர்ந்துப்போம், பேசிப்போம். அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா நாங்கள் ஒரு கதையை சொன்னேன், இந்த கதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவம் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு 2 ஹீரோ அதில் போட்டு நான் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணோம். ஓகே இது பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த கதையை நாங்கள் ரெடி பண்ணி அதை படமாக்கியிருக்கோம். இந்த படத்தை வந்து நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், பொதுமக்கள் உங்கள்ட்ட நாங்கள் ஒன்று சேர்த்துருக்கோம். இதை வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுக்கு ஆதரவு நீங்கள் தான் தரணும். உங்களை எல்லாரையும் கேட்டு பணி அனுப்பிடும் கேட்டு நான் வந்து ஒரு சன் டிவியில், ராஜ் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் பண்ணியிருப்பேன், மூர்த்தம்னு சீரியல் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஃபைட் மாஸ்டர் சங்கிலி முருகன் வில்லன் சாரோட வந்திருப்பேன். அதில் அவருக்கு ஃபைட் பண்ணி ராஜ்காந்த் அவருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அபூர்வான ஒரு சீரியல், அதில் நிலவு ரவி சார் பண்ணார், அதுக்கு நான் தான் ஃபைட் அமைச்சேன். இதெல்லாம் அப்போ வந்து முயற்சிகள் பண்ணிருக்கும்போது அப்படி சின்ன வாய்ப்புகள் கிடைச்சிது, பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்த நண்பர் இப்போ கணபதிங்கிற ஒரு சமீபத்தில் ஒரு இடத்துல மீட் பண்ணார். அவருக்கு ஒரு தைரியம் கொடுத்த இந்த மாதிரி நடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் வந்து கண்டிப்பாக நீங்கள் மியூசிக் போட்டு தரணும், சினிமாவில் வந்து நான் வரணும் அப்படிங்கிற ஒரு கலைஞர். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நான் வரணும், மியூசிக் டைரக்டராக வரணும், ஒரு கலைஞராக வரணும்னு ரொம்ப ஆர்வமான ஒரு மனிதர் அவர். அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது ஒரு டியூன் போட்டார் சாங்கு. அந்த டியூன் போடும்போதே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த நல்லா இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சில இதெல்லாம் நம்ம பேசி ரெடி பண்ணி அவரும் கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவரும் அதில் ஒரு ப்ரொடியூசராக, நான் ஒரு ப்ரொடியூசராக, சார் ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். மிக்க நன்றி எல்லாருக்கும். இந்த